இவன் நீ வந்து ஒரு பிளாட்ட தான் சொன்ன, இவன் உட்கார்ந்து சீன் பை சீனா சொல்லிட்டு அலெக்ஸ் இருக்கிறான். இல்லடா ஆமா மாமா இல்ல நான் இவ்வளவு சொல்றோமே, இதை தாண்டி நிறைய ஸ்ட்ராங்கான கதைலாம் இருக்குதுடா, ட்விஸ்ட் எல்லாம். ஆமா இப்ப எல்லா ட்விஸ்டுமே உனக்கு வெளில தெரிஞ்சாலும் படமா பார்க்கறதுக்கு உனக்கு நல்லா இருக்கும். அதுதான் இந்த படத்தோட நல்லாதான் பிரசன்டேஷன். இருந்துச்சு, அதான் சொல்றேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீ மோடு சொல்லாது. ஏன்னா நேத்தே இவானெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவ வரசீன்லாம் யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணா? போகும்போது வந்து அது பாட்டு ஒரு ஃப்ளோல. ஆனா இவனுக்கு அந்த ஒரு ஓட்ட படத்தை வச்சுக்கிட்டு பிப்ரவரி மந்த்ல படம் ரிலீஸ் ஆனாலே ஓடாதுன்னு ஒரு மித்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. வந்து மொத்தமா அடிச்சு விட்டு போயிட்டான். அதையே அடிச்சு விட்டு படம் வந்து ஒரு வேற படமே ரிலீஸ் ஆகாம இத வந்து ஒரு 24 நாள் ஓட்டியிருந்தானுங்க வையே, அவ்வளவுதான். எங்க படம் ஒரு மாசம் ஓடிச்சு, 200 கோடி 250 கோடின்னு உருட்டலாம். ஆனா 11வது நாளே வந்து பாலை ஊத்திட்டாங்க. பிரதீப் எப்படி தெரியுமா, இதான் ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிந்தியா தூக்கி போட்டு போயிட்டேன்ட்டான். பிப்ரவரி 6 இங்கதான் ஒரு 2 வாரம் கூட ஓடலடா படம். என்ன இதுவும் 100 அடிச்சிரும் போலயே. அதெல்லாம் கன்ஃபார்ம் 110 வரும்னு நினைக்கிறேன். அலெக்ஸ் தெலுங்குலயும் படம் சரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. 1.5 கோடி போயிருக்கு தெலுங்குல. மேல அந்த வீடியோ பார்த்துட்டா என்னடா இது கும்பலா வரீங்க, செம்மையா இப்படி இருக்கிறான்டா. ஜாக்கி அதை பாத்தியா? இல்ல மணிகண்ட கவினி சூசுதான் எல்லாம் சேர்ந்து தூக்கி போட்டுருவானுங்க. ஆமா அல்டிமேட். ஆக்சுவலா அந்த இடத்துல ஏகே சாப் வச்சிருக்கணும். ஏகே சாப் அப்படின்னா இல்ல வயசுக்குதான் மரியாதை தம்பி, ஆனா ஃபேன் ஃபைட்னு வந்துட்டா சரி பாத்துட்டு போன. டேய் அவன் டிஎன்ல பண்ணிட்டான்லடா, 80 கிட்ட பண்ணிட்டான்ல. கங்குவா பாதி கூட வரலடா. அது 80யா 75 தமிழ்நாட்டுல மட்டும் 80 கிட்ட தான். 75. அதுதான்டா, அது கூட அவன் பண்ணலையே, சூர்யா பண்ணலையே. சூர்யா எல்லாம் இல்லடா. இப்ப நீ அந்த படம் வந்துட்டு ஓவர்சீஸ்ல வந்துட்டு அதிகம், அதாவது இங்க வேட்டை தான் இது பண்ண விடாமுயற்சியை கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு வெறும் 34 தான் பண்ணுச்சு கிராஸ், 35. இல்லடா நீ சூர்யா ஜிபி எந்த நிலைமையில் இருக்குன்னு வேற தெரியல. இல்ல ஹரி, இப்ப நீ ஒரு சூர்யா ஃபேன்ரா, நீ வந்துட்டு சண்டைக்கு போனா இப்ப எப்படிதான் போவ? ஏன் ஓவர்சீஸ் கலெக்ஷனே அடிக்க வைக்கலன்னு சண்டைக்கு போவ, புரியுதா? அவனுக்கு தேவை பாயிண்ட் தான். கரெக்ட் தான், பாயிண்ட் தான் அவனுக்கு தேவை. அதர் ஸ்டேட்ல மார்க்கெட்ல அதனால எதுக்குடா பேசுறேன்னா ஒரே வேட்ல அடிச்சிருவான். இன்னொன்னு இதுல இல்ல நம்ம மேல கை வைக்காததுக்கு இன்னொரு காரணமோ, நம்ம கிட்ட எதிலேயே சண்டைக்கு வர முடியாது, புரியுதா? சரி போல அடிப்போம். அதாவது அர்ச்சனா கல்பாத்திக்கு லாஸ் ஆச்சு ஈஸ் ஆச்சுன்னு ஓட்டலான்னு பார்த்தாங்க. அர்ச்சனா கல்பாத்தி போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் 800 கோடி தான் எங்களுக்கு ப்ராஃபிட்ரா. ஆமாடா அது வேற இல்ல மச்சான், டிராகன் ஹிட் ஆயிடுச்சுன்னு கோட் லாஸ்ன்ட்டானுங்க. எடு ஷெருப்பன் நாயன் அர்ச்சனா கல்பாத்தி எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்காங்க. அர்ச்சனா கல்பாத்தி வேற சொல்றா பாரு, டேய் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து படம் ப்ராஃபிட்ரா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டரிக்கல் கலெக்ஷன் கூட தான் 455 கோடி. இல்லடா நீ எந்த ப்ரொடியூசரும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வைக்க மாட்டாங்க. ஆனா அர்ச்சனா கல்பாத்தி வச்சா பாத்தியா? பத்தி எனக்கு தெரியல, நாங்க ஒரு நம்பர் போட்டோம்னா அந்த நம்பர் கன்ஃபார்மா நாங்க அதுக்கு அது கிடையாதுடா. இல்ல சொல்ல விடுறா ப்ளீஸ். நம்பர் இல்லடா, அவன் சொல்லிருப்பான்லதான் தியேட்டர்ல எல்லாமே நம்பர் 1 வந்திருக்குன்னு, மேக்ஸிமம் தியேட்டர்ல. அது யாருமே அது சொல்ல முடியுது, யாருமே சொல்ல மாட்டாங்க பெருசா. எவனாவது நீ நோட் பண்ணியா தியேட்டர், எவனா தியேட்டர் ஓனர் அந்த இது லிஸ்ட் எடுத்து சண்டை போட்டாங்களா? ஒருத்தன் கூட போட்டிருக்க மாட்டான். அதான் நம்ம கிளியரா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து கோட் தான் இருக்கும், செகண்ட் வந்து அமரன் தான் இருக்கும். இதுல இன்னொன்னு லைக்கா தான் இதுல எனக்கு தெரிஞ்சு அழுவான் போலல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருப்பான். நம்ம எடுக்கிற படம்லாம் தலையிலா போயிட்டு இருக்குது. இல்ல மான்ஸ்டர் அதுக்கு ஒண்ணு போட்டிருந்தானுங்க தான், அங்க அர்ச்சனா கல்பாத்தி லவ் டுடே கோட் டிராகன் போயினுக்கிறா. இங்க என்னன்னா லால் சலாம் வேட்டையன், அதான் அது பேர் என்னது, விடாமுயற்சி. அடுத்து என்னடா வருது? இந்தியன் 2. இல்ல இந்தியன் 2 மறந்துட்டீங்களே, காவியம். அதுக்கு வேற தியேட்டர் போனோம். அலெக்ஸ் இந்த படத்துக்கு பட்ஜெட் 37 கோடி ரூபாய் டிராகனுக்கு. அது இந்த வீக்கெண்ட்லயே கலெக்ட் பண்ணிடலாம். இல்ல இது எப்படி தான் இது 37 அசால்ட்டா, இதெல்லாம் நாங்க தான் அஜித்துக்கு டிப்ஸ் கொடுக்குற காசுன்ற மாதிரி.
எனக்கு கூட எனக்கு இன்னொரு என்ன படம் ஞாபகம் டவுட்னா, இருக்கு உங்களுக்கு? ஜிபியோட பட்ஜெட் நான் என்னன்னு கேள்விப்பட்டேன், 270 கோடி நானுங்க. அதான் என்ன பண்ண போறான்னு தெரியல ஜிபியோட. ஏன்னா 300 இவன் பிரதீப் எப்படிதான் நடிச்சிருக்கான்? அந்த ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரியா இல்ல? இல்ல இல்ல என் கண்ணுக்கு எல்லாமே நல்லாதான் பண்ணான். ஏன்னா லவ் டுடே எல்லாம் பாத்தீங்கன்னா பேசும்போதே கொஞ்சம் ஒரு இல்ல இல்ல ஆர்டிபிஷியலா இதுல பேசுற அப்படி மாதிரி இல்ல, இருக்கும். இதுல ஆர்டிபிஷியல்லாம் இல்ல, இதுல கதைக்கு டேடே ஏத்த மாதிரிதான். இல்லடா இல்ல சில இடத்துல எப்படி இருக்கும்னா உனக்கு அதான் நடிக்கிறதுன்றது தெரியும்ல வெளியே, அதான படம், ஆனா தெரியும் அதுதான் நடிக்கிறான் அப்படின்னு. இல்ல அவன் நானும் அழுகுற நிறைய சீன்லாம் இடத்துல உண்மையிலே அவன் ஒரு சீன்ல அழுவான்ல அவங்க அப்பா கிட்ட, அதெல்லாம் நிஜமா அழுகுற மாதிரிதான் ஒரு ஃபீல் கொடுத்தது எனக்கு. ஆனா இல்ல நீ நிறைய இடத்துல அவன் கேரக்டராவே நல்லா பண்ணிருப்பான், அதான் கனெக்ட் ஆகும், ரியலா இருந்தது. ரியல் எமோஷனல் அதிகமா இருக்கா ப்ரோ? எமோஷனல் வந்துட்டு நல்லா எமோஷனல் இருந்துச்சு. முன்னாடி கிளைமேக்ஸ் எமோஷனல் அது கிட்டதான் உங்களுக்கு, அதுக்கு இல்ல முன்னாடி டேய் நல்லா காமெடி. கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல, நிறைய சீன் எமோஷன் அது கனெக்ட் ஆச்சு. ஏன் நாளைக்கு போறேன் ப்ரோ, அதான் எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்க்கலாம். போ. ஓகே. ஒர்த்து ஆனா நல்லா இருந்துச்சு. இல்ல நான் எனக்கு உங்க ஒரு டவுட் ரிவ்யூக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிறேன். இல்ல எனக்கு ஒரு அதான் டவுட் நல்லா என்னன்னா, இருக்குன்னு போட்டுருக்கேன். இல்ல மாமி இவனுக்கு எப்படி இவ்வளவு நல்ல கதை யோசிச்சானே எனக்கு தெரியலதான் இந்த. அவன் தானே ஓ மை கடவுளேவோ நல்லா தானே இருந்தது. ஆமா அதான் நல்லா எடுத்துருக்கான். எனக்கு இங்க பாத்தியா படம் சூப்பர் அலெக்ஸ். அப்ப எஸ்டிஆருக்கும் ஒரு நல்ல படம் லோடிங்கு. இல்ல எஸ்டேர் ஃபேன்ஸ் எப்படி படம் சூப்பர். மச்சான் டிராகன் பாத்தியா டிராகன் நல்லா தான் பார்த்தேன் இப்பதான் பாத்துறேன். நல்லா இருக்கு. அலெக்ஸ், இந்த கதை பிரதீப்புக்கு எப்படி போச்சுன்னு கேக்குறியே, இந்த கதையை வச்சுக்கிட்டு சூர்யாவுக்கு தனுஷுக்கு நான் போயிட்டு குடிக்க முடியும். இல்லடா நீ இப்ப எஸ்டேர் ஃபேன்ஸ் எல்லாம் ஜெடி போட்டு அண்ணன் போடு தலைவன் கம்பேக் 2 படம் இட்டு 3வது விட்டு ஆயிடும். ஆனா அலெக்ஸ் இது இப்போ இருக்கிற யங்ஸ்டர் அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு மென்ஷன் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். என்ன சொல்றது, இப்போ அந்த மாதிரி இருக்கிறோம் இல்லன்றத, பட் இது சில விஷயம் நம்ம படிச்சா சில விஷயம் நடக்கும், சிலது ஈஸியா கிடைக்கும், ஆனா இருந்தாலும் இதுல கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்லதுதான். இல்ல அது மட்டும் இல்ல ப்ரோ, நம்ம ஈஸியா தப்பு பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடுறோம்ல, அது பின்னாடி எவ்வளவு பெரிய கான்சிக்வன்சஸ் ஆவலான்றதுக்கு ஒரு இல்ல இருங்க பாய், அடுத்த படம் வருது. அந்த படம் தான் எனக்கு கேட்டா பிரதீப் ராணது யமகண்டமா இருக்கும். ஏன் தெரியுமா, அந்த படத்துல எனக்கு அந்த படம் பேசாம அவன் டிராப் பண்ணிட்டு போயிடலாம்டா. அந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பா சீமானா, பிரதீப் ரங்கநாதனுடைய அக்கா நயன்தாராவாம், டைரக்டர் விக்னேஷ். இல்ல இதை விட ஒட்டுமொத்த பீடியை உட்காந்துக்குது பேர் ஒரு படத்துல. அலெக்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் கர்மா. ஆனா ஒண்ணு மட்டும், விக்னேஷ் ப்ரோ வேற இல்ல, அவர் இருந்தாருன்னா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன், கீர்த்தி செட்டி தானே படத்துக்கே பாசிட்டிவ். ஆனா அலெக்ஸ் அந்த எல்சி வந்துச்சுன்னா அடிச்சு ஓட விட்டுருப்பான் பிரதீப் ரங்கநாதன். நான் நினைச்சேன் இதுல ஹைலைட் என்னன்னா, டிராகனை கொண்டு போய் மாமே இராடே இல்ல டிராகனை கொண்டு போய் விடாமுறிச்சு கூட விட்டுந்தேன்னு வெயி புக் மை ஷோ ஒரு ஹவர்ல அடிப்பான், புரியுதா? ஒரு ஹவர்ல அடிச்சிருப்பான். என்னமோ இப்பதான்டா பிரதீப் போட்ட ட்வீட் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. தலை வந்தா தள்ளிதான் போகணும். அது சார்காஸ்டிக்கா சொன்னானா இல்ல எதுக்கு சொன்னான்னு தெரியலையே. அவன் எதுக்கு சொல்லிருப்பானா, உன் கூட நான் ஒன்னா வந்தா நீ எவ்வளவு பெரிய இப்ப ஹரி ஹீரோவா இருக்கு, ஹரி விஷாலு. நீ நம்ம வளரணும்னு இருக்கிறனால, இப்ப அஜித் ஒரு கேனன் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நம்மளால அது எதிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் தேவை, புரியுதா? இவனுங்க தள்ளி இவனுங்க கேட்ட தூக்கி எதுக்கு தள்ள போட்டுக்கணும், அதனாலதான் தள்ளி போனது. இல்லன்னா இவெல்லாம் ஒரு ஆளை எடுத்து ஷேர்பால் அடின்னு சொல்லிட்டு அது ஒண்ணுடா. இன்னொன்னு உனக்கு ஸ்கிரீன்ஸ் கிடைச்சிருக்காதுடா அந்த அளவுக்கு. ஆமாமா, அது ஒண்ணு ரெட்ஜென்ட்ல ஒரு 2 வாரம் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. 2 வாரம் அதே ஓடிடும். இல்ல செகண்ட் ஹீரோயின் கொஞ்சம் அக்கா மாதிரி தெரியல. செகண்ட் ஹீரோயின் நல்லா இருந்தா, ஆனா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் எனக்கு பிடிச்சது. அந்த செகண்ட் ஹீரோயின் பல்லவின்னு ஒரு பேர் வந்ததுலடா, அது கொஞ்சம் சில இடத்துல அக்கா மாதிரியே இருந்தது, அதுக்கு சொல்றேன். மகேஷ் பாபு காண்டு வரும்ல, எனக்கு அதை பத்தி திட்டாதீங்க.
இல்ல கிங்க, நான் கேட்கவே காலேஜ் இல்லடா. படிக்கும்போது ஒரு நிமிஷம் இல்ல, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பௌத்த மாதிரி பசங்க இருப்பானுங்க. அவனுங்களுக்கு பார்த்தா அதான் பொண்ணு வந்துட்டு ரொம்ப அக்கா மாதிரி தான் மாட்டோம். இதே குண்டாகிற பசங்களுக்கு ஒல்லியாகிற பொண்ணுலாம் மாட்டோம். அதெல்லாம் நேச்சுரா நடக்கிறது தான் பார்க்கும்போது. இல்ல நீ அந்த மாதிரி பாயிண்ட் சொல்ற, நான் எடுத்துக்கிறேன். நான் ஒன்னே மாட்டாம ஒரு உட்காந்துட்டு பிரேம்ல பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி தெரிஞ்சுது. சரி, நீ சொல்ற பாயிண்ட் ஓகே தான், அது கொஞ்சம் உனக்கு முன்ன பின்ன இருக்க தப்பு கிடையாது. ஆனா கிளைமேக்ஸ்ல உன்னை கூட்டிட்டு வந்தான் பாரு. ஐயா இல்ல கம்முனு எதுடா? இல்ல படம் படம் பாக்கல இல்ல படம் பாருங்க. ஆனா கிங்க இதுல இல்ல ஸ்பாயிலர்லாம் நான் சொல்லல. ஸ்பாயிலர்லாம் நான் சொல்லல. சொன்னது ஃபுல்லா ஸ்பாயிலர். கிளைமேக்ஸ்ல ஒண்ணு வரும் பாரு அப்படின்னு. கேக்குதா அலெக்ஸ்? அவருக்குதான். ஏன்னா அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு மிஷ்கின் நடிச்ச நல்ல படமே இது ஒண்ணு ஓகே அப்படின்னு சொல்லலாம்ல. ப்ளூ சட்டையே பாராட்டி மாவீரன் கூட ஓகே தான். அப்படி இல்லப்பா, நீ மாவீரன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் போக மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இப்ப ஆக்சுவலா படம் நடிச்சதுல அந்த ப்ளூ சட்டை சொல்ல மாட்டேன். நான் டிராபிக் ஒரு வீடியோ பார்த்தேன், ஃபுல் பாசிட்டிவ். ஆச்சரியமா இருந்தது ப்ளூ சட்டை. இந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றோம். பெரிய படம் வந்து அவன் அடிச்சா ஆகணும், ஏன்னா அடிச்சாதானே அவருக்கு வியூஸ் வரும். ஆனா இல்ல இன்ஃபுளுசர் இதுல பெரிய படம்ன்ற தாண்டி ஏகே படம் தனியா ஒண்ணு பண்ணுவோம். எனக்கு தெரியல. ரஜினிய தலி வரணும், அதெல்லாம் இல்ல ரஜினி கண்டாலே அடிப்பான். ஆனா பெரிய ஆக்டர் எல்லாரும் அடிப்பான். நல்லா இருந்துச்சு. ஆனா அலெக்ஸ், தமிழ் லைட்னு ஒரு தற்கூரி இருக்கான், உட்காந்து படத்தை அடிச்சு வச்சிருக்கான். இல்லடா அவன் இன்டெலிஜென்ட் தான், ஆனா அவன் புலித்தின்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? தனக்கு தெரிஞ்ச அந்த சினிமா நாலேஜ் கொண்டு வந்து எல்லா படத்துலயும் திணிக்க கூடாது, புரியுதா? இது என்டர்டைன்மெண்ட் படம், இதுல கொண்டு வந்து அதெல்லாம் இது பண்ண கூடாது, தப்பாயிடாது. இப்ப ஏதாவது இல்லடா, இப்ப கண்டென்ட் படம்னு சொல்றாரு அஜித் குமார், அங்க போங்க. இல்ல வேற ஏதாவது டைரக்டர் ஆக்டர்ஸ் நிறைய கண்டென்ட் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டவுட்ரா, என்னடா கண்டென்ட் அந்த படத்துல? நான் பிராங்கா கலாய்க்கிறது கேட்கல, அது கண்டென்ட் படம்ங்கறாங்களே, அப்படி என்னதான் கண்டென்ட் அந்த படம்? எந்த படம்? அதாவது அஜித் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க, அஜித் பொம்பளை கிட்ட அடி வாங்குறான்றது கண்டென்ட் ஆயிடுச்சு. இல்லடா அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்டா. அது தப்பா இவனுக்கு தான் அதான் அடி ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தானுங்க, அதனால அடி தாங்க முடியாம கண்டென்ட் படம்ட்டானுங்க. அது வந்து ட்ரோல் கண்டென்ட்னு சொல்லணும். அப்ப இவனுங்க வந்து கண்டென்ட் ஃபில்ம்ன்றானுங்க. அலெக்ஸ் இல்ல மாமா ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா இன்னும் ஓடிடில எல்லாம் விட்டானுங்கன்னா அவ்வளவுதான். குழியில போட்டு புதைச்சிட்டாங்கடா அவன. ஆனாலும் அவனு தோண்டி நான் வரலடா தன்னால, அதான் தோண்டி எடுத்துட்டு. இல்ல ஆனா மான்ஸ்டர் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இப்ப தோண்ட மாட்டானுங்க, டிராகன் ஹிட் ஏற ஒரு மம்டியா கெல்லுவானுங்க. சச்சக் அலெக்ஸ் அவங்களுக்கு விசிபிளா தெரிஞ்சிச்சு. அலெக்ஸ் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இங்க பாரு, இன்னைக்கு வந்து புக்கிங்ஸே அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு எப்படி இருக்கும், இந்த வீக் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க இப்பவே அவனுங்களுக்கு ரியலைஸ் பண்ணிட்டானுங்க. ஆனா ஹரி, எனக்கு ஒரே ஒரு டவுட் ஹரி, இப்ப அஜித் ஃபேன்ஸ் வந்து அஜித் அடி வாங்கிட்டான்னு தெரியும், அதை தெரிஞ்சுக்கிட்டே எப்படி சமாளிக்கிறானுங்க? இல்ல இப்ப அவங்க வேற ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க சைமல்டேனியஸா. சூர்யா அஜித் அவனுங்க பாரு உஷாரா, அவனுங்க தம்பி ரசத்துல சூர்யா அஜித் ஃபைட்டே பாக்குறீங்கன்னா, சாம்பார்ல என்ன கிடைச்சு தெரியுமா? இட்லி கடை ஜிபியூ. அது என்னடா ஆச்சு? வருது த்ரிஷா வேற இதுல. எனக்கு என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அலெக்ஸ் எனக்கு என்னமோ ஒண்ணு மட்டும் தெரியுது, 2 படமும் தர்மடி வாங்கும். இல்ல ஆனா என்ன கேட்டா, இல்ல அது எது வாங்கினாலும் சரி, ஜிபியூ பார்க்கும்போதெல்லாம் பகீரா அன்பான வாசராதம் அடங்காத மாதிரி அதிக வாடடிக்குது. ஒண்ணுமே இல்லடா, அஜித்தை பார்த்தா சிரிப்பானுங்கடா, குட்படக்கில தானே நான் சொல்றேன். இட்லி கடை வந்துட்டு அதெல்லாம் அது ஒரு இது மாதிரிதான், அது ஒருவேளை இட்டானா ஆகலாம், நாசமா போனாலும் போலாம், தெரியாது. இல்ல ஏப்ரல் 10 வருதா இல்ல போஸ்ட்போன் ஆயிடுச்சு? இல்ல ஏப்ரல் 10. அலெக்ஸ் அடுத்து D5 எப்போ வருது அலெக்ஸ்? ராயன் 2. வாடா டேய், என்ன கேட்டா தனுஷ் எடுத்ததுல ஒரு நல்ல படம் அந்த பவர் பாண்டி மட்டும் தான்டா, மீதி எல்லாம் குப்பை படம் இது வரைக்கும். ஒருவேளை இட்லி கடை நல்லா வந்தா வன்மத்தை கக்காதடா ப்ரோ. உண்மை என்ன ப்ரோ, ராயன் நல்ல படமா? தூக்கி போட்டு சாத்துறான், தூக்கி போட்டு. இல்ல
டவுட்டுக்கு தான் கேக்குறேன், கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு. ராய் நல்ல இல்ல படம் இல்ல இல்ல என்ன கேட்டா மான்ஸ்டர் அந்த பாட்டை போட்டு ஆட்டு தூக்கி போட்டு சாத்த ராயா நவீன் ஏதோ சொல்றாப்புல என்னன்னு பாரு. அலெக்ஸ் ஒரு லேடி கேரக்டர் ஆனா உண்மையாவே பொம்மியா தி ஓவர் ரேட்டட் பிலிம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது ராயன் தான். டேய் இதுல இல்லடா ராயன் யாரு ஓவர் யாருன்னா பண்ணா? பின்ன 160 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு, அது ஓவர் ரேட்டட் தானே. அதெல்லாம் ஃபிளாப் ஆகி தொங்க வேண்டிய படங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் சொன்னது கரெக்ட் தான்டா, உண்மையிலேயே ஓவர் ரேட்டட் தான்டா. அது கலெக்ஷனுக்காக சொல்லல. போய் எவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு தெரியுமா? அதுக்கு சாயங்காலத்துக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தது. அது நான் ஒத்துக்கலாம். ஆனா இல்ல மாமே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் ராயன் பரவாயில்ல. ஏன்னா அந்த படத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது, அதான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வல்லே அது முடிஞ்சுது. அதான் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையில்லாத கதை. எனக்குலாம் எங்க தெரியுமா ராயன் ஓவர் ஹைப்பா இருக்கு, லைக் ஓவரா இது இருந்தது. ராயன்லாம் ஓடிடில வச்சு கலாச்சிட்டானுங்கடா ராயன் எல்லாம். இன்ஃப்ளூயன்சர் இருடா பேச விடுறேன். அந்த இடிச்சிட்டு போவான்ல, இடிச்சிட்டு போயிட்டு கார்ல நம்ம அவங்க கிட்ட வச்சுக்காத அடங்கம்மால 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எலிவேஷனை கொண்டு வந்து அங்கதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, டு பி ஹானஸ்ட் அது தியேட்டர்ல போகும்போது எனக்கு சிரிப்புதான் வந்துச்சு. எனக்கு அத பாத்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அடங்கம்மால ரீல்ஸ்ல வரும்ல ஒரு ஆடியோ யாரே இடிச்சிட்டா மச்சான். இல்லடா உண்மையில இல்லடா மச்சான், அந்த சீனை நீ நோட் பண்ணி பாரு, வடகன் ரீல்ஸ் மாதிரி இருக்கும். அது இல்லடா, அந்த ஆடியோ ஒன்னு வரும்லடா, அடி மம்மாவுக்கு இடிச்சா எதையாவது. அந்த வாட்டர் பைக்கிட் சாங்க ஜும்கலக்கான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி ஹாஸ்பிடல் சீன் தான்டா, அண்டர்டேக்கர் மாதிரி இல்ல என்ன கேட்டா தனுஷ் இட்லி கடையில பாப்போம், அதாவது நல்லாடு கூட வாய்ப்பு. திருச்சிற்றம்பலம் மாதிரி கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா நித்யா மேனன் தானே இருக்கிறா, அது அன்எக்ஸ்பெக்டட். ஆனா சத்தியமா சொல்றேன், இல்லடா திருச்சிற்றம்பலம் பார்த்து எனக்கே கண்ணு கலங்கிச்சு. நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப விஐபி திருச்சிற்றம்பலம். ஆனா திருச்சிற்றம்பலத்துல ஒரு சூப்பரான சீன் என்ன தெரியுமா? அடிப்பீங்க, எனக்கு வாத்தி படமே புடிச்சதா இருக்கு. தம்பி வாத்தி எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க, அப்புறம் அலெக்ஸ் திருச்சிற்றம்பலத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன் என்ன தெரியுமா? சரத்குமார்ன்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ராஜ குத்த வரும்போது தனுஷ் சண்டை போடுவான்ல, அதாவது சண்டையே போட தெரியாத சண்டை போட்டா எனக்கு அந்த சீனை விட பிரகாஷ் ராஜ் கை கால விலகாம போயிடும். அதுக்கு அவன் பேச மாட்டான், ஆனா அப்பா உளுண்டாருன்னு போயிட்டு தூக்குவான் பாத்தியா? அது உண்மையிலே எனக்கு உண்மையில அந்த சீன் கண்ணு கலங்கிச்சு. எனக்கு அந்த சீன் தான். சில பேர் சொல்லுவானுங்க, இல்ல சில பேர் சொல்லுவானுங்க நித்யா மேனன் பிளைட்டை மிஸ் பண்ணிட்டான் கண்ணு கலங்குது. அதை அவ போட்டான்டா மயிறு, அப்ப சீன் தான் கண்ணு கலங்குச்சு. ஆனா அது கடைசியில அந்த தாத்தா சைடுல நின்று வேணும்னே நின்று இருப்பாரு, அப்பதான் ஏதாவது பண்ணுவானு. ஆனா இல்லடா உண்மையிலே அந்த திருச்சிற்றம்பலம் பார்க்கும்போது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், சின்ன வயசுல ஒரு பொண்ணு ஞாபகம் வந்துச்சுரா. ஆனா அது ரொம்ப சின்ன வயசு, சொன்னா சீமா இருக்கு. இல்ல எனக்கு டவுட்டா தான் இருந்தது, நீ இந்த அப்பா சென்டிமெண்ட் சொல்லும்போது கூட அந்த படம் உனக்கு கனெக்ட் ஆகலன்னு இப்ப புரிஞ்சுது. இல்ல உண்மையில அப்பா சென்டிமெண்ட் கனெக்ட். ஆனா அந்த படத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு சீன் என்ன தெரியுமா? பிரியா பவானி சங்கர் கேப்பா பாத்தியா, நம்ம எதுக்கு டச்ல இருக்கணும்? அதான் இல்ல இது என்ன பிளாப்பா என்ன கேட்டா, இல்ல ஹரி விஷாலுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரியமானி மாதிரி தான் இருந்திருக்கும். என்ன வர்றதெல்லாம் போகுது, ஒண்ணு கூட நிச்சயமான வர மாட்டேன். அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா அந்த படம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது, ஆனா கனெக்ட் ஆகும். ஆனா இல்ல அந்த படத்துல ஒரு புலித்து யாரு தெரியுமா? ராசிகண்ணா. கெல்லவ மாதிரி பேசுற, நீங்களும் இந்த ஜெனரேஷன் தானே. அலெக்ஸ் இப்ப இந்த டிராகன் படத்துல வருதுல கன்சல்டன்சி சென்டர், அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. தெரியாது. உங்க வீடு பக்கத்துல இருந்தா சொல்லுங்க, நானும் போயிட்டு சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. இல்ல அவனாவது தப்பிச்சு வெளியே வந்துட்டான். அவன் அறிவாளி. நீ எல்லாம் மாட்டீங்கன்னு, நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஜெயில இருப்ப, அவனாவது செகண்ட் ஹாஃப்லயே ஜெயிலுக்கு போறான்.
அலெக்ஸ் அது இல்ல, அதான் லாஸ்ட் அரியர்லாம் செம் நம்ம சொன்னீங்கல்ல. கிளியர் பண்ணிடலாம். ஆனா அவன் வந்து அந்த இன்டர்வியூ எல்லாம் கிராக் பண்ணாங்க பாத்தியா, எடுத்த உடனே 1 லட்சம் ரூபாய் சம்பளம், அதெல்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்குமா? பாஸ் அது ஆகி ஆக்சுவலா ரூல்ஸ் வேற இப்போ என்ன பாக்கி இருக்கு படத்துல சொல்ல வேண்டியது? இல்ல ஆக்சுவலா இப்போ நிறைய இருக்குங்க, இன்ஸ்டியூட் வந்து நிறைய இருக்கு. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அவனுங்க வேற படிச்சிருப்பானுங்க, பிகாம் படிச்சிருப்பானுங்க. ஆனா வந்து ஐடி ஃபீல்ட்ல போகணும்னா நிறைய இருக்கு, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அவன் அப்படியே ஆமா, டோட்டல் பே கெரியரே பண்ணணும். வந்து ஐடி ஃபீல்டே உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவான். ஆனா எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்டர்ன்ஷிப் போவீங்க தெரியுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானு, ஹெச்எல், இதெல்லாம் வந்து டாப், இதெல்லாம் இவனுங்கெல்லாம் வந்து பிஜி பெருசா இருக்கும் இவனுங்களுக்குலாம். ஆனா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப்ல போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் salary பேக்கேஜ் இருக்கும். லைக் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆனம் Stipend 12 மாதிரி lakhs தருவாங்க. இருக்குன்னா அங்க வந்து 6 lakhs ஆனம்க்கு கொடுப்பானுங்க. அந்த மாதிரி ஸ்கோப்ல தான் நம்மள எடுப்பானுங்க. அவனுங்களுக்கும் தெரியும் நம்ம பேக்ரவுண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படி சொல்லி தான் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறானுங்க. இன்டர் லிங்க் தான் இவனுக்குள்ளலாம். ஆனா நம்ம டைரக்டா வாக்கிங் பண்றதுதான் கஷ்டம் இந்த மாதிரி கம்பெனி. ஏன்னா நான் இப்போ எப்படி தெரியல, நான் காலேஜ் டைம்லலாம் எப்படின்னா ஐபிஎம், லைக் என்டிடி டேட்டா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி செக்டர்ஸ் இவனுங்கலாம் எப்படின்னா ஹெச்எல் 10th நம்மளுக்கு இது பண்ணுவானுங்க, ஃபில்டரைஸ் பண்ணுவானுங்க. எப்படின்னா 10th வந்து 65 இருக்கணும், 12th வந்து 80 இருக்கணும், காலேஜில் வந்து நீ அதான் வித்தவுட் அரியர் நீ கிளியர் பண்ணிருக்கணும். அந்த காலேஜ் டைம்லேயே அந்த ஃபில்டர் பண்ணுவானுங்க. அதெல்லாம் ஓகே பரவாயில்ல. இப்போ ஆனால் மாறிடுச்சு, இப்போ ஸ்கில் அதிகமாக இருந்தாலே போதும். அலெக்ஸ் எங்க கேட்டாலும் ஸ்கில்லுன்னு சொல்றானுங்க. நான் எந்த கடை கிடைக்கும் நான் தேடிட்டு இருக்கிறேன் ஸ்கில்ல. ஆனா காமெடி ஸ்கில் கூட இல்லையாடா? இல்லடா, டிராகன் பத்துல ஒரு சுச்சுவேஷன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த விடு அதெல்லாம் ஸ்பாய்லரா இருக்கும். வேற ஏதாவது வாங்கடா, தோண்டி புதஞ்சிருந்ததை தோண்டி எடுத்து அடி பண்ண வாங்கடா. இல்ல எனக்கு நிறைய சீன் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஆனா அதெல்லாம் ட்விஸ்டா போச்சு, அதனால தான் சொல்ல முடியல. நிறைய ட்விஸ்டா சொல்லாம செவிடே ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் பிரதீப் என்னடா பிரதீப் ஆர்சிபி ஃபேன்ல அதெல்லாம் இதுதான் சும்மா, அது காமெடி சினிமா தான். ஆர்சிபி ஃபேன் இல்ல மாமே. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இவனை டெஸ்ட் பண்ணணும்னு கேட்கண்டா, இவர் என்ன அதான் இப்ப காரு கதவை திறந்து உள்ள போங்கன்னு அது ஒரு டிக்கு உள்ள மேல கிராபிக்ஸ்ல வந்துட்டு அதான் இவன் வந்துட்டு நல்லா பாத்துக்கிறான், நல்ல கதான், நல்லா இதான் இது பண்றான், கம்பா தான் நல்லா கேரிங் பண்றான்னு வரும். அதுல ஆர்சிபி ஃபேன் ஆர்சிபி தோத்துரும் சேனு இது பண்ணுவான். நீ ஆர்சிபி ஃபேனா அந்த பொண்ணு கேட்கும். ஆமான்னு எல்லா வருஷமும் தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக விட்டு கொடுத்துட முடியுமா? ஏன் ஆர்சிபி ஃபேனா இருக்கேன்னு கேட்டா, அடிக்கடி தோக்கறதால மாற முடியுமான்னு சைட்ல வந்துட்டு லாயல்ட்டின்னு ஒரு டிக் விடும். லாயல் அது ஒரு விஷயத்துக்கு வேணா பாராட்டலாம். அலெக்ஸ் எனக்கு அது எந்த படத்தை ரிமெம்பர் பண்ணிச்சேன்னா, இந்த அர்ஜுன் இருக்காப்ல, அர்ஜுன் ஒரு படத்துல ஒரு பொண்ணு எல்லாத்தையும் லெட்டர்ல எழுதிட்டு வரும், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுல டிக்கா வர மாதிரிதான் இந்த மாடர்ன் வருஷத்துல காமிச்ச மாதிரி இருக்கு. சரி, இங்க யாரும் ஆர்சிபி ஃபேன் இருக்கீங்களா? இருந்தா கூட்டிட்டு வாங்க மேல யாரு. இல்ல பரவாயில்ல, இருந்துட்டு நாட்டுல சூரியகெல்லாம் ஃபேனா இருக்காங்க. ஆர்சிபி மார்ச் மாசம் இருக்காங்க. மார்ச் மாசம் மாமி அவ்வளவு ப்ளூ டிக் தான். ப்ளூ டிக்னா அவ்வளவு டிக் வந்துனே இருக்கும், புரியுதா? டிக் வந்துட்டே இருக்கும். டிக் வந்துட்ட பிறகு கடைசியில வந்துட்டு தான் பொண்ணு சொல்லுவான் எல்லாம் பிடிச்சிருக்கு இது பண்ணிட்டு, அப்புறம் பாட்டுலாம் போகும். அதான் அதுக்கு முன்னாடி இந்த சீன்லாம் வரும். சரி விடு, அப்படியே மொத்த கதையே சொல்லிடலாமே. இதெல்லாம் காமெடி சீன்ஸ்ரா. நீ இவன் என்னத்தம்மா பண்ணுவான், ஹரி இன்டர்வல் ட்விஸ்ட் சொல்லுவான், அதுக்கடுத்து ட்விஸ்ட் சொல்லுவான், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சொல்லுவான். அவன் ஏதாவது சொல்ல வந்தானா தூக்கிடுறா அப்படி அவனை. நம்ம பேசுறதெல்லாம் காமெடி சீன்ஸ் அந்த இதுதான். சரி விடுற, சிகரெட் தானே அந்த படத்துல கேம் செஞ்சது. பைத்தியக்கார சொல்லிட்டான்டா சபாஸ்ரா. ஆனா இல்ல இவனுங்களுக்கு புரியல, சிகரெட் சீன் இவனுங்களுக்கு புரியல. விடு, பார்த்தாதான் புரியும். அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. இவன் பாக்குறதே ஏதாவது 1-2 படம் அதையும் பார்த்து ஸ்பாயில் பண்ணிடுறான். அதான் முன்னாடி சொல்லிட்டீங்களே மிஸ்கின்னு, கரெக்டா? ஆனா இல்ல ஹரி சபாஸ்ரா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு.
வழக்கமா இல்ல இல்ல பாதி மூவியே வழக்கமா நான் தான் சொல்லிட்டு இல்ல வழக்கமா நான் தான் ஸ்பாயிலர் பண்ணுவேன். இவனுங்க என்னன்னா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாங்க அங்கங்க பரோட்டாவை பிச்சு கரெக்ட். போட்ட மாதிரிதான் எங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நீ நண்பர்களே உட்காந்து காணோம் ஒருத்தரையும். திருப்பியும் பரோட்டாவை சேர்க்கறான். எங்கடா யாரையுமே காணோம். ஷாமு, குமாரு, விக்னேஷ்னா விக்னேஷனாவை காணும். விக்னேஷனுக்கு எங்க விக்னேஷ் மறுபடியும் அங்கிள் வந்து கப்பல் இதுக்கு போயிட்டாரு, டேய் கப்பல் ஆமா போயிட்டாரு. ஆமா கீழே விழுந்ததை எல்லாரும் போடுறானுங்கடா. பாவம். இல்ல கப்பலுக்கு போயிட்டாரா? விடாமுயற்சி அடி வாங்கினது அலெக்ஸ், விடாமுயற்சி அடி வாங்கினதுதான் எங்க கிளாஸ்ல எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அஜித் ஃபேன்ஸுக்கு. என் கிளாஸ்ல இருப்பானுங்களா ஆமைங்க, அவனுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம பசங்க. டேய் ஒரு எஸ்கே ஃபேன் போட்டு வச்சிருக்கான் நிருதான் நினைக்கிறேன். அதான் ராயன் ஸ்கேம் பண்ணிருக்கேன். இப்ப அது புரியுதாடா உங்களுக்கு? அவசரப்பட்டு பிரியங்கா மோகன் அடிச்சிட்டீங்களே. இல்ல இல்ல ஏய் செருவுடான உண்மைதான். படம் நல்லா இல்ல நவீனா, ஏன் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கங்கிற வந்து நீ புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல அது ஒரு இல்ல இல்ல இன்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு, ஞாபகம் அதுக்கு இருக்கா? 2 ரீசன் இருக்குது. இல்ல இல்ல அந்த இது மாமே இல்ல அவ படத்துல புரியுது, கேமியோ புரியுது. வந்தா இல்ல கேமியோ வந்தா கூட பரவாயில்லடா. கோல்டன் ஸ்பேர்னு ஒரு டான்ஸ் போட்டா போயிரு. அந்த பாட்டு ஆடியோவா கேட்டாலே கேவலமா இருக்கும்டா. ஆனா அந்த என்னடா பாட்டு வாய்ஸ், யாரா பாடினது அந்த பாட்டை முதல்ல? சரி, நீக் படம் யாரா பாத்தீங்களா? அது என்ன கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தானுங்க. நீக்கிட்டே சொன்னேன்ல நான், அந்த திருச்சிற்றம்பலத்துல அந்த ராஷி கண்ணா கேரக்டர் இருக்கும்ல, அதை ஃபுல்லா எடுத்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மூவியா பண்ண அப்படி இருக்கும். ஓ, எலைட்டு படமா? அதேதான். மாமே எனக்கு ஒரு டவுட், திருச்சிற்றம்பலமே புரியாத கேரக்டர் ராசிகண்ணா தான். அதை எடுத்து அலெக்ஸ் வேலைக்கு வண்டியா? அது மமிதா பைஜுமார் இருக்கு. மமிதா எங்க? டேய் அது செகண்ட் இயர்ன்றா, டிராகன் செகண்ட் இயர்ன்றா வேற. அதான் ஆனா ரொம்ப நாளாவே ட்ரெண்ட் தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல, நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே பாக்குறேன். படத்துல இல்லடா இவ சும்மா தானே அதான் பணக்கார பொண்ணு இந்த மாதிரி. இப்ப தெரியுதா நான் ஏன் காலிடுன்னு சொன்னேன்? தெரியுது, மூடிட்டு இரு சனியும் பூச்ச மூதேவி. ஆக்சுவலா இல்ல இல்ல என்ன கேட்டா அரி மொத்தத்தையும் கேட்டுதான் போவான் பார். எனக்கு பாதி கதை தெரிஞ்சிச்சு. மீதி கதை சொல்லணுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த டாபிக் வேற ஏதாவது. வாங்க நண்பர் பக்கம் போகலாம். நம்ம இல்ல இல்ல ஹரி அந்த சிகரெட்டாவது சொல்றேன், அதான் சொல்லிட்டானுங்களே. ஒரு சீன்ல பிக் பாஸ் பார்த்துட்டே இருக்கும்போது டசன் கணக்குல சிகரெட் எடுத்து போடுவான். அவ்வளவா லிமிட் இல்லடா, அதாவது இவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும் புரியுதா? அதாவது ஐபோனு, பணக்கார பொண்ணு கூட வந்துட்டு ஆடி கார், இந்த மாதிரி ஏதாவது லைஃப் நல்லா போகும். ஆனா இவனுடைய லைஃப் நீ எடுத்து பாத்தீங்கன்னா அதான் 48 அரியர் வச்சுட்டு இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய லைஃப் கிடைச்சதுன்னா ஒரு கன்ஃபியூஷனா அந்த நிறைய பேருக்கு இருக்கும் புரியுதா? அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கிட்ட கால் பேசிட்டே வந்துட்டு வாயில சிகரெட் இருக்கும். அந்த ஹீரோயின் சொல்லும், நீ வந்துட்டு இந்த சிகரெட்டை விட்டுரு அப்படின்னு. உனக்காக நான் விடுறேன்டின்னு சொல்லிட்டு கடைசி பப்பு இழுத்துட்டு அந்த சிகரெட்டை ஸ்டைல அப்படி தூக்கி அடிப்பான். தூக்கி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு தான் ஆபீஸ் போயிடுவான். ஆபீஸ் போயிட்டு பார்த்தா பின்னாடி அவன் பிரின்சிபல் மிஸ்கின் நிற்பான். சார் நீங்க எப்படி சரிங்க சார் 48 அரியர் போட்டு குத்துறாதீங்க சார், வேலையா போயிடும் சார்ன்னு சொல்லிட்டு காலில் உள்ள கெஞ்சி நிற்பான். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு நீ எடுத்து பார்த்தேன்னா, அதான் ஹரி இவன் தூக்கி வச்சால சிகரெட்டு பக்கத்துல இருக்கிற கார்ல இவன் உட்காந்து இருப்பான், அவன் சட்டையில விழுந்துரும். ஒரு தம்மா தூண்டு சிகரெட்டால மாட்டிப்பான் கட்சியில. இந்த மாதிரி ஹரி இன்டர்வல் பிளாக் சொல்லிட்டான் போதுமா? இப்ப என்ன நீ தெரியாது. இது இன்டர்வல் கிடையாது, இது இன்டர்வல் கிடையாது, கொன்றுவான் எல்லாத்தையும் கிடையாதா? டேய் ஆதி அவ்வளவுதான் பாத்துக்க. இன்டர்வல் வேற அதான் உயிரை வாங்கிடுறான். 5 நிமிஷம் இருந்தா அதையும் சொல்லிடுவானுங்க. இல்ல செகண்ட் ஹாஃப் தான்டா மெயினே. உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் சும்மா தப்பு பண்றான் மாட்றான். செகண்ட் ஹாஃப்ல அனுபவமா ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல். டேய் இவனை வெளிய அனுப்பிடலாமா? டேய் கோஸ்ட் குடுறா அவனுக்கு தூக்கறேன். இந்த ஸ்பேஸ்க்கு வந்தவன மூவி பார்த்துட்டு தான் வரணும். ஆமா.
ஆனா வழக்கமா நான் தானே ஸ்பாய்லர் பண்ணுவேன். இவன் பாத்தியா ஒரு ஃபாலோவர் குறைய போதுடா அவனுக்கு இன்னைக்கு. ஆனா டே இல்லடா பொலஸ்டான்டா பிரதீப். ஏன்னாலதான் நல்லா காமெடி பண்றான். லவ் சீன் கூட இப்போ நல்லா தான் இருக்கு. பொழச்சிட்டான். எல்லைக்கு வரும்போ பொழச்சிருவானுங்க. அவர் ஆனா பிடிச்சிட்டாருங்க, இல்ல இது யங்ஸ்டர் ஆனா ஆடியன்ஸ் எல்லாம் இல்லடா பிடிச்சிட்டாருங்க. ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேபிளா இருக்குமான்னு கேட்ட டவுட் தான். பாப்போம். ஆமாண்டா. இல்ல பிரதீப் எல்ஐக்கே மட்டும் ஒரு ஆவரேஜ் கிராஸரா கொடுத்துட்டா கூட போதும்டா. எனக்கு தெரிஞ்சு அவன் பொழைச்சுப்பான். எல்ஐக்கே தான் இல்லடா ஒரே கண்டா. டேரக்டர் விக்னேஷ் சிவனை வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பேசலாமா? இல்லடா உனக்கு இது மாதிரி ஸ்டார்டிங் 3 படம் 4 படம் ஹிட் எல்லாம் கொடுத்துன்னு அதெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு சசிகுமாரே அப்படி பார்த்தா பெரிய ஆக்டர் ஆயிருக்கணும். புரியுதா? அப்படிலாம் கிடையாது. ஆனா எல்லாருமே சஸ்டன் ஆகி வர்றது கஷ்டம். அப்படி வந்துட்டானா இவன் தான் அதான் நீ வீரண்டா, நீ வீரண்டே. இவன் நியூ டைரக்டர் கூட சேர்றான்ல, அதெல்லாம் வந்து அவனுக்கு கை கொடுக்குது. ரெண்டாவது நாளை பின்ன என்னைக்கா ஒரு நாள் அவன் ஓன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணுவான் தப்பிக்கிறதுக்காக, அதுவும் அவனுக்கு கை கொடுக்கும். ஆனா உண்மையில இல்லடா இல்ல பிரதீப் ராணன் வந்துட்டு ஸ்டேபிள் ஆவான்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா இவன் டேரக்டரும் புரியுதா கையில சரகெல்லாம் அவன் படம் மட்டும் போயிடுவான். புரியுதா? அதான் நல்ல நல்ல அது டேரக்டர் ஒண்ணுடா, கிடையாது. இவன் டேரக்டரா இருக்கிறதுனால கதையை செலக்ட் பண்ணி கரெக்டா எடுப்பான். அதுவும் ஒண்ணு இருக்குது. அதான் அது ஒண்ணு தெரியுது. அது இல்ல இவனும் தான் 2 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் பண்றான். எப்படி ஹிட் ஆகுது? மத்தவங்க தான் இருக்கானுங்களே 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்றானுங்க. இல்ல ஃபியூச்சர் சினிமா நினைச்சா சிரிப்பா வருதுடா. நேத்து வரைக்கும் யாரையோ தலையை போட்டு அடிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தா பிரதீப் ராணத் அடிக்கிறான். நாளைக்கு கவின் அடிப்பான். மணிகண்டனே போட்டு அடிப்பான். ஹரிஷ் கல்யாண் மணிகண்ட அஷ்டம் ஆல்ரெடி. அதான் குடும்பஸ்தான் அஷ்டம். இதெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுது? அஜித் டயர் 2ல இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுது. ஆனா டயர் 2ல கூட உச்சத்துல இல்லடா அவன். அவனுங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் என்ன தெரியுமா? குட் பை டக்லி. அது மட்டும் நாசமா போச்சுன்னா கண்டிப்பா டயர் 2 தான். இல்ல டவுட்டே கிடையாது. உண்மையிலே சொல்றேன், டவுட்டே கிடையாது. வேற ஏதாச்சும் பேன் இந்தியா படம் வருதா அந்த டைம்ல? குட் பை டக்லியே பேன் இந்தியா படமா? இல்ல குட் பை டக்லி உனக்கு எல்லா ஸ்டேட்லயும் கிளாஷ், நம்ம ஸ்டேட்லயும் சேர்த்து இன்க்ளூடிங் எல்லா ஸ்டேட்லயும் கிளாஷ், ஓவர்சீஸ்லயும் கிளாஷ். அப்ப அவன் போட்ட கலெக்ஷன் எப்படி அலெக்ஸ் ரெக்கவர் பண்ணுவானுங்க? எனக்கு அதான் போட்ட கேட்டா இல்ல அந்த படம் ப்ராஃபிட்டபிள்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா லாஸ். படம் வந்து டேபிள் ப்ராஃபிட் கிடையாது, லாஸ்ன்னு சொல்லிட்டு வலைபேசி சொன்னானுங்க. தெரியும்ல, பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ப்ரீ பிசினஸ் ஆகல அப்படின்னு. தெரியும்டா. இல்ல ஆல்ரெடி அப்படிதான் போயிடுக்குது. இவளே அந்த ஆனா மைத்திரிக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? அவன் வந்துட்டு ஒரு படம் ஃபிளாப் கொடுத்தா இன்னொரு படம் போயிட்டே இருப்பான். அவன் கார்பரேட் கம்பெனி எல்லாம் எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருவானுங்க. இப்ப லைக்கா அடுத்து இன்னும் 10 படம் ஃபிளாப் கொடுத்தாலும் தப்பிச்சுப்பான் அவன். அவனுக்கு அது மெயின் பிசினஸ் கிடையாது. கார்பரேட்டை விட இருக்கிறதுலே பெரிய டேலண்ட் இந்த மைத்திரி தான். நடுவுல கூட இந்த ஏதோ படம்லாம் ஓடல. ஆனா அவன் பாத்தியா புஷ்பால புஷ்டான். ஒரு படத்தை வச்சு 10 பட கலெக்ஷன் தான். அதுவும் அஜித்தோடைய 61 படத்தை கம்பேர் பண்ண கூட வராது. 65 வந்துட்டானா? 65 வந்துட்டானா? 63வது படம் குட் பை டக்லி. லாஸ்ட் தமிழ் படமாவும் ஆயிடும் மைத்திரிக்கு. ஆனா இல்ல உனக்கு ஞாபகம் தாடா ஹரி, இந்தியன் 2 வேட்டைன்லாம் நாசமா போகும்போது இவன் அதான் ஆமாங்க அப்ப நம்ம அப்ப லைக்கா காப்பாத்த தலைதான் வரணும். அவன் காப்பாத்த சொன்னா அவனை புடிச்சு இன்னும் கீழே இறக்கி விட்டான். இல்ல கயிறை போட்டு இல்ல எங்கேரு தலைவர் 2 அடி இழுத்து விட்ட 10 அடி இழுத்து விட்டா கீழே. இல்ல கயிறை போட்டுன்னா 2 மாடி வரைக்கும் இழுத்து தள்ளி விட்டான். எந்திரிக்கவே முடியாது. இருக்கிறதுலே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டே போலாம், மென்டலா அங்க என்னைக்குமே புத்திசாலிதான். இல்ல அவன் புத்திசாலி இல்ல, முட்டாள்தான். இல்ல அவன் முட்டாளா இருந்திருந்தானா லோகேஷையும் நெல்சனையும் திருப்பி புக் பண்ணி இருக்க மாட்டான்ல. அவன் பொலைய தெரிஞ்சவன்டா. பொலைய தெரியறவனுக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்குது. பொலைய தெரியறான் புத்திசாலியா இருந்தா நிறைய இடத்துல அதெல்லாம் இது பண்ணிருக்கலாம். ஆனா ஹரி எனக்கு சிரிப்பு என்னன்னா வரட்டும் பாப்போம் ஜிபி என்ன பண்றதுன்னு. இன்னைக்கு த்ரிஷா வேற அந்த லுக்கு பாத்தியா? புரியவே இல்லடா.
எனக்கு தெரிஞ்சு இல்ல படம் முழுக்க புள்ளைங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே புள்ளைங்க மாதிரி தான் இருப்பாங்க. இந்த அஜித்தே பகீரா புள்ளிங்க அந்த தான்டா, அஜித்தே புள்ளிங்க தான் அஜித் படத்துல. வருவானம் என்ன மாமே இல்ல அப்படின்னு. அவன் அவன் புள்ளைங்க தான்டா, எல்லாருமே புள்ளைங்க மாதிரி இருக்குது. ஏய் எனக்கு என்னன்னா அவ்வளவுதான், இவன் இந்த மாமைக்கு மேல டைலாக் சொன்னானா அவ்வளவுதான், அடிச்சிருவாங்க. மாமே தான்டா இருக்குது. இப்ப நீ அதாவது படத்துல கிரிஞ்சு பாத்திருப்ப, படமே கிரிஞ்சு பாத்திருக்க வருது பாரு. ஆனா முட்டு கொடுத்துருவானுங்க இந்த படத்துக்கு எப்படி இருந்தாலும். படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ முட்டு கொடுத்துருவானுங்க இந்த படத்துக்கு. முதல்ல அஜித் ஃபேன்ஸால ஒரு படத்தை ஓட வைக்க முடியும்னா அவனுங்க படத்தையே ஓட வச்சிருக்க முடியும் முதல்ல. அதெல்லாம் இல்லடா, அவனுங்க ஒரு நாள் கூட இல்லடா, 2 ஷோ கூத்து, 2 ஷோ போவான், தலை அஜித்னு கத்துவான் வந்துடும். ஈவினிங் ஷோ, அதுக்கப்புறம் நைட் ஷோ எல்லாம் பல்ல இழிச்சிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட சேர்ந்த ஷோஸ் தான் போனோம் மேக்ஸிமம் ஆனா தேட்டர்ல. சிட்டில அவனுக்கு மட்டும்தான் அந்த ஃபேன் ஓப்பன் பேஸே வந்து இது மட்டும் தான், யங்ஸ்டர் அந்த மாதிரி தானே வச்சிருந்தான் முன்னெல்லாம். யங்ஸ்டரே இப்ப கம்மிடா அவனுக்கு இருக்கிறது ஒரு குரங்கு ஃபேன் அதாவது மாதிரி. அந்த யங்ஸ்டர்னா யங்ஸ்டர் கிடையாது, ஒரு 28+, 30+ தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் சொல்லு. ஆனா ஒரு டிகேட்ல வந்துட்டு பார்த்தா இவனுக்கு இப்ப யங் ஜெனரேஷன்ல யாருமே ஃபேனா இருக்க மாட்டாங்க, ரொம்ப rare. இல்ல யாருமே 2K கிட்ஸ் நீ கேட்டு பாறேன், அஜித்துக்கு ஃபேனன்றவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப. இல்லடா இப்ப இல்ல இவன் இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பிடிக்கணும் தான் ஜிபி பண்றான். ஆனா இதுல பெரிய கோளாறு என்னன்னா புள்ளைங்கவே எல்லாம் கேவலமா பாக்குறானுங்க. இந்த பைத்தியம் புள்ளைங்கன்றது கெத்து நினைச்சுன்னு படம் எடுத்துனுக்குது. அதாவது எவ்வளவு அவுடேட்டடா இருக்கிறான்னு பாத்துக்கு. புள்ளிங்கோலாம் ஒரு இல்லடா அவன் காலத்துல இல்லடா இந்த ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டான்ல, ஞாபகதா? எனக்கு தெரிஞ்சு இல்லடா அந்த பாட்டு ஆத்விக் அதோட முடிஞ்சுடா எனக்கு. இல்ல நவீன, ஆத்விக் அஜித் எல்லாம் அது எப்படிமா பார்ப்பாங்க பாத்தியா, இதெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, இதை நம்மளும் பண்ணுவோம், சத்தியமா பண்ணுவோம் பாரு. நீ அந்த மாதிரி நினைக்கிற கோளாறு நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு. அதுல இன்னொரு புள்ள ஒண்ணு வரும்லடா. அலெக்ஸ், நிஜமா சொல்லணும்னா அஜித் இனிமேட்டு எந்த படம் பண்ணாலுமே அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாதிரி வராது. ஏன்னா அவன் வந்து என்ன சொல்றது, ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே செட் ஆகாது, நான் தான் சொல்லுவேன். ரிக்வெஸ்ட் பார்த்தாங்க. நீ சொல்ல அவனால இறங்கி ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் படம் பண்ண முடியுமா அவனால? எருமை நல்ல படமே பண்ண முடியல, லவ் படம் ஏன் விடாமுடிச்சு லவ் படம் தானே. போற போகல பாரு, படமே பண்ண முடியாத நிலைமை ஏறும். இல்ல நான் கனெக்ஷன் லாஸ்ட் கீழே போயிட்டேன். ஆனா மெய்யாகுமான்னு போட்டு அவனுக்கும் அஜித்தையும் போட்ட பாரு. ப்ரோ இல்ல ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல இல்ல, இந்த ஸ்பேஸ் இருக்கிறவங்க எல்லாம் இதை நோட் பண்ணீங்க. அந்த ரீல்ஸ் மாதிரி குட் பை டக்லில அவன் பண்ணல. நீங்க கேளு. ஆமா ரீல்ஸ் தான் ஞாபகம் வருது. அலெக்ஸ் பார்த்தல? என்ன அதை பார்த்தல? ரீல்ஸ் என்ன ரீல்ஸ் படத்துல வர்றதா சொல்றேன். இல்ல ரீல்ஸ் எல்லாம் சொல்லலாம்டா, அது பிரதீப் ரங்கநாதர் ரீல்ஸ் பண்ணுவான் படத்துல, சிரிப்பா தான் இருக்கு. அதை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, சொல்லிடுறே. எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சீன் பை சீன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இருக்கிறானே இன்ஃப்ளூயன்சரு, ஆவேசத்துல வர மாதிரி பண்ணுவாரா? படத்துக்கு ஆவேசத்துக்கு எல்லாம் டிக்கெட் எடுப்பானுங்க தெரியுமா? தெரியும், அதெல்லாம் காமெடி சீன். ஆனா அதெல்லாம் காட்ட மாட்டானுங்க, வாயில சொல்றதுதான் காட்ட மாட்டானுங்க. எவ்வளவு சீன் நான் டிஎல்லே பாத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நவீன் எதையும் லைக் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு வந்துரும் டிஎல். படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் முடியுது. ஆமா, அர்ச்சனா மேடம்க்கு 2வது நாள் அர்ச்சனா மேம் கிளம்பிட்டாங்களே டிஎல்ல கவனிக்காம போட்டு ஃபுல்லா அழுது நின்றாங்க. ஆனா அர்ச்சனாகள் பாத்தியா நல்லா குஷியா இருப்பா. காசு கட்டிட்டேன், போன வருஷம் பயங்கர கலெக்ஷன். அடுத்த படம் வந்து சிம்பு கூட வச்சிட்டு இருக்காங்க லைன் அப், திருப்பி பிரதீப்ப புடிச்சு வச்சிருக்காங்க 2027க்கு. எஸ்கே கூட வேற ஒரு படம் இல்ல. யாராவது போனி கூட பாத்தீங்களாடா? அவரு போனி என்னடா போனி வந்து தெரியல. பேபி ப்ரொடக்ஷன் வந்து
இந்த சொல்லல கடைசியா உன 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது கிரவுண்ட்ல பார்த்தது. வலிமைன்னு ஒரு படம். துணிவு. அலெக்ஸ் ப்ரோ நேர்கொண்ட பார்வை மறந்துட்டீங்க. அலெக்ஸ் ப்ரோ 150 வச்சிருமா? அந்த படம் நான் இன்னி வரைக்கும் பார்க்கலண்ணா. 150 தெரியல. அஜித்தோட கடைசி 4 படமும் நான் பார்க்கவே இல்லை. கூட பார்க்கலையா? டிராகன் 150 வச்சுச்சுன்னா ஆமா கீழே சாரி பிரதீப் கீழே ஆமா வந்துருவான். டேய் முதல்ல தமிழ்நாட்டுல கன்ஃபார்ம் அவுட்டா, கன்ஃபார்ம் ஆச்சிரும். மீதி எல்லாம் தெரியும். இதுல பக்கத்து ஸ்டேட் எல்லாம் ஆச்சிரும் ஆல்ரெடி. ப்ரோ ஆந்திரால பேட்டு ஓடும் ப்ரோ படம். யுஎஸ் பாப்போம். அங்க வர டேய் யுஎஸ்ல 200 பண்ணிருக்காங்க கவுண்டிங். அலெக்ஸ் போனி படம் பண்ணிருக்கான், மைதானன்ற படம் அவன் தான் பண்ணான். இல்ல யுஎஸ்ல இவன் வச்சிட்டான்னு வச்சுக்கேன் ஆமையா அவ்வளவுதான். 1 மில்லியன் கன்ஃபார்ம்ட்டானுங்க இப்பயே ட்ராக்கர்ஸ்லாம். ஆமைங்களே இப்போ ஒரு விரத்தில இருக்கானுங்கடா பாவம். ஏன்னா எல்லாரும் அடிக்கிறாங்களா தெரியுது. இது ஒன்றும் அதிசயம் இல்லை, எல்லாம் அடிக்கிறானு. ஆனா இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் நான் பார்த்ததே இல்லை சத்தியமாடா. டேய் உனக்கு ஹரி, உனக்கு விவேகம் ஃபிளாப் ஆனா கூட பக்கத்துல எதுவுமே அது இது அடிச்சுது அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் அது தனியா அது லாஸ் ஆச்சு. இதெல்லாம் எல்லாம் அடி சம்மடியும். ஏன் இவ்வளவு ஏன் வலிமையே பார்த்தனா முட்டு குடுக்குற அளவுக்கு தான் இருக்குது அவனுங்களுக்கு கலெக்ஷன்லாம். வலிமை 150 ஏதோ பண்ணுச்சு. 200ன்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டான். 160 160. ஓ 200 ப்ரொடியூசர் சொல்லிட்டான். 200 வந்துட்டு போட்டிருக்கான். ஈட்டிக்கு தான் 210 கோடி ரூபா கலெக்ஷன். அது அறிவு சோசியலிஸ்ட் அது. டேய் எதற்கும் துணிந்தவன் தான் 175 ஏதோ போட்டாங்க. தம்பி அதெல்லாம் அறிவு சோசியல் 210. அல்ல அலெக்ஸே வந்து அந்த டைம்ல அதெல்லாம் என்னங்க 100 எல்லாம் பண்ணிரும் ப்ரோ. அவ்வளவுதான். துணிவு 334 தெரியுமா? ஜெயா டிவி போட்டான்னு தூக்கிட்டு வந்தானுங்க. ஆனா உண்மையிலே நீ ஈட்டி பார்த்தா உனக்கு 100 கோடி பண்ற அளவுக்கு அந்த படம் ஓகே தான்டா. ஆனா ஆமாண்டா, அதுல கூட பிரியங்கா மோகன் நல்லா தானே நடிச்சிருப்பா. இது அந்த அழுவுற சீனா ப்ரோ பெட்ரூம்ல உட்காந்து. அதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ ஓரளவுக்கு. அந்த படம் வந்து கார்த்தி பண்ணிருக்கலாம். அந்த ஈட்டி வந்து கார்த்தி பண்ணிருக்கலாம். யாருக்கு பிடிச்சிருச்சு ஈட்டி? ஈட்டி ஓகே தான்டா, எனக்கு ஒரு டைம் பார்க்கலாம். மனசாட்சி இருக்கா ப்ரோ உங்களுக்கு? பிஎம்காக பார்க்கலாம். புரியல விஜயபாலன். இல்ல மனசாட்சி இல்ல ப்ரோ உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். நான் என்ஜிகே தியேட்டர் பார்த்தா காப்பானும் பார்த்தேன். ஈட்டி பார்க்கும்போது பெட்டர் இருந்தது. அந்த டைம் நான் அதான் போட்டேன். ஈட்டி பெட்டர் தான் இது. இதுல வந்து என்ன காப்பான் கூட பரவாயில்ல அலெக்ஸ், எனக்கு பிடிச்சிருந்துச்சு உண்மையில. ப்ரோ காப்பான்லாம் காதுலயே விடுங்க. ஆனா இது வந்து விட்டுருங்க. இந்த என்ஜிகே தானா சேர்ந்த கூட்டம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஈட்டி எவ்வளவு மேலு. ஈட்டியும் லைட்டா கிரிஞ்சா இருக்கும். ஆனா இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, நீ சூர்யா படம் ரிலீஸ் ஆனாலே தியேட்டர்ல போயிடுற. போடா ஏர்மா தங்குவா போயிருக்கேன்றான், காப்பான் போயிருக்கான்றான். இல்லடா டேய் அதெல்லாம் ஒரு சூழ்நிலையில போனதுடா. ரெட்ரோ வருதுடா. இது போனா செருப்பாலறேன். ரெட்ரோ போனா. சரி சரி அலெக்ஸ், நீ டீம் டிராகனா இல்ல டீம் ரெட்ரோவா? தம்பி ரெட்ரோ எல்லாம் பக்கத்துல வராதீங்க. சரி சரி பாப்போம். இல்ல ப்ரோ டிராகன் எங்க இருக்குது? நீங்க ரெட்ரோ என்னமா இருக்கும்? அதான் எதுவுமே இருக்கு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி குட் பேட் அகிலியை கொண்டு போயிட்டு அஜித் பிறந்த அன்னைக்கு May 1ஆம் தேதி சூர்யா கூட கிளாஸ் விட்டா நல்லா இருக்குமே ஃபைட்டுன்னு இருந்தேன். ஆனா முடியாது, நாங்க ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணிக்கிறோம்ட்டானுங்களே. அப்ப இட்லி கடைக்கு என்னடா மறுவாத கேப்பம் தான். எனக்கு என்ன எனக்கு அது வேணாம். எனக்கு தனுஷ் அந்த கிளாஸ்லாம் வேணாம். எனக்கு சூர்யாவை அஜித்தும் கிளாஸ் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. கங்குவாவை விடாம எதிர்பார்த்தேன். இதுல ஹைலைட் என்னன்னா டிஎல் இவனுக்கு 2 பேரும் அச்சுக்கிறானுங்க. அதான் இந்த புள்ளனுங்க ஆமைங்க பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்குது. ஆனா இது ஒரு நல்ல காம்படிஷன் தான். ஏன்னா 2மே டவுன்ஃபால்ல தான் இருக்குதுங்க. நல்ல இதுதான். இது எப்படின்னா உண்மையா சொன்னா ஆமிக்காவது தமிழ்நாட்டு 25 கோடி வருது ஓப்பனிங். மத்த ஸ்டேட் மயிர் நக்கின்னு போனாலும் தமிழ்நாட்டுல 25 வச்சிரான்.
அதாவதுடா பிரணவ், நீ 25ன்றல 25 வேர்ல்டு வைடுன்னு போட்டிருக்கானுங்க டைம்ஸ் ஆஃப் நவுல. என்னத்த சொல்றது? இல்ல தமிழ்நாட்டுல அதாச்சும் அடிக்கிறான். இவனுங்க தமிழ்நாடுன்னு வந்து நம்மள ஏமாத்திருக்கானுங்களான்னு தெரியல. ஆனா டைம்ஸ் ஆஃப் நம்பு இதுல எல்லாம் என்ன போட்டிருக்கானா வேர்ல்டு வைடு 26 கோடின்னு போட்டிருக்கான் டே ஒன்னு. இல்லடா இல்ல அதை பத்தி நான் சொல்றேன். அதாவது நீ விடாமுயற்சி தமிழ்நாட்டுல இதை பத்தினா 75 பண்ணிருப்பான் பிளஸ். ஆனா உனக்கு இவன் சூர்யா தமிழ்நாட்டுல பண்ண மாட்டான், ஓவர்சீஸ் பண்ணுவான். கூட வந்துட்டு அவள் தான் கொஞ்சம் தெலுங்குல பண்ணுவாப்ல. சூர்யா ஓவர்சீஸா? ஆனா போங்க ப்ரோ, ஆந்திரா சொன்னா கூட நம்பலாம். நீ கங்கோ இல்லடா, கங்கோ ஓவர்சீஸையும் விடாமுயற்சி ஓவர்சீஸையும் கம்பேர் பண்ணி பாரு, ரெண்டும் அது தெரியும் அது வித்தியாசம். ஆனா அலெக்ஸ் கங்கோவாக்கு 80 கோடி ரூபாய் ப்ரொமோஷன் தான் பண்ணானுங்க, எல்லாம் நக்கிட்டு போச்சு. இல்ல ஏகே ஆனா சூர்யா படத்துக்கு ஒண்ணு வரும். அஞ்சான் படத்துக்கு ஒரு டெம்ப்ளேட் மாட்டுச்சு, இந்த படத்துக்கு ஒரு டெம்ப்ளேட் மாட்டுச்சு. எல்லார் கையிலயும் பாஸ் இருக்குன்ட்டானுங்க இன்னும் வரையும். இதுல ஹைலைட் என்னன்னா, ரெட்ரோ படம் ப்ரொடியூசர் வந்துட்டு சூர்யா தான், 2D அபிஷியல் 2D என்டர்டைன்மெண்ட். அதனால எல்லாத்தையும் மூட்டுறேன், வாய மூடுங்களா தம்பி, பேசாதீங்க, தான் பேசினாதானே அடிப்பேன், பேசவே கூடாது. இல்ல லக்ஸு, அவன் பேசாம இருந்தாலும் இவனுங்க தூண்டி விட்டுறானுங்க போல. அவனா வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏதாவது ஒண்ணு பேசணும்ட்டு பேசி மாட்டிக்கிறான். இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க வாய பொளந்து பாப்பீங்க. இல்ல ப்ரோ, ஆனா இல்ல நீங்க சூர்யா எந்த படத்துக்கும் பேசிருக்க மாட்டான். கங்குவாக்கெல்லாம் நெருப்பு மாதிரி இருக்கும், வாய பொளந்து பாப்பீங்க. எனக்கு இந்த வாரத்துல இல்ல, இந்த படத்தை அவனே அந்த படத்தை போட்டு பாத்துருப்பான்ல, போட்டு பார்க்க போது எந்த தைரியத்துல இந்த மாதிரி அவன் சொன்னான்? சூர்யா ஃபேன்ஸ் போய் கேள, அவனுங்க எல்லாம் படத்தை சூர்யா பார்க்கவே இல்லை, நிப்ப வரைக்கும் ஊட்டிட்டு இருக்காங்க. இல்ல அதுக்கு ஒருத்தவன் முட்டு கொடுத்தான்டா. ஏன்டா உங்கால வந்து சூர்யா கூட எல்லாம் போயிட்டு பண்றானா, சூர்யா வந்து சிரிச்சே மயக்கிருப்பாங்க, சிறுத்தை சிவான்றான் அவன். ஃபிகராடா நீ. அதான் கேட்டேன், அஜித் கூட ரஜினி கூட எல்லாம் அண்ணாத்த பண்ணிட்டு சிரிச்சே ஏமாத்திருப்பாங்க. எனக்கு எது தர மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு, ஒரு வார்த்தை சொல்லிருப்பானே, அதை நான் நிறைய வாட்டி ஸ்பெஷல் சொன்ன ரிலீஸ் முன்னாடி. ஏன் தெரியுமா? இந்த படத்தை பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா பிலிம் மேக்கர்ஸும் பாராட்டுவாங்களாம். எனக்கு புரியல அவனுக்கு எதுக்கு உன்னை பாராட்டணும், எனக்கு அது ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு புரியல. இது பாராட்டணும் எப்படி தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை எடுத்துட்டு நீ தைரியமா இதுல ராஜமௌழி விடும்போது அந்த ட்ரைலர் இல்லப்பா, அது அனௌன்ஸ்மெண்ட் சூர்யா 42 போது 10 லாங்குவேஜ் இருந்தான், அப்புறம் 42 லாங்குவேஜ் சொன்னான். அப்புறம் கடைசியில் எத்தனை லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சு? ஆமா, அது வந்து என்ன சொன்னாப்புல, அதுக்கு ஒரு முட்டு. அதாவதுங்க வெளிநாட்டுல அந்தந்த லாங்குவேஜுக்கு டேட் வாங்கணுங்க, அந்த டைம்ல ஐமேக்ஸ் கிட்ட பேசணுங்க. அதனால கொரியன்ல ஒரு நாள், இல்ல 5 லாங்குவேஜ் தியேட்டருக்கு ரிலீஸ், 10 லாங்குவேஜ் ஓடிடி ரிலீஸ். மாத்தி பேசினான், அப்பவே தெரிஞ்சு போச்சு இது எல்லா லாங்குவேஜும் ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்கான். அவன் லைக் அவன் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் புஷ் பண்ணி இத அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி எஸ்டாப்லிஷ் பண்ணனும். இல்ல ஒரு நிமிஷம், மான்ஸ்டர் மேல பாத்தியா? அதான் இந்த டிராகன் படம் டைரக்டர் தான். மொத்தம் லாக்டவுன்லயே தான் இது மாஸ்டர் போல, அதான் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். தளபதி ஸ்பீச் கேட்டு நேத்தே சொன்னேன் அலெக்ஸ், அவன் தளபதி ஃபேனா தான் இருப்பான். நான் அதான் சொன்னேன், நான் இப்ப ரீசெண்டா பார்த்தது இவனுங்கெல்லாம் வெளியில வந்து பேசும்போது தான் நம்மளுக்கு, எனக்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் இதை பேசாம இருப்பானுங்க நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சே சொல்றேன், பேச மாட்டானுங்க. அவர் சொல்றதுக்கு ஒரு மாதிரி தயங்கி சொல்லுவானுங்க. ஃபுல்லா தைரியமா வெளில வந்து பேசுறானுங்க, வெளியிலேயே வருது. பரவாயில்ல. இதுல வேற ஒரு காமெடி நான் பார்த்தேன். ஹீரோ வந்து தலை ஃபேனா, அதான் படம் ஓடுதான். டேய் தலைக்கே படம் ஓடலடா, எப்படிடா டேய், அத கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இல்ல ஹீரோ தலை ஃபேன் தான், அதனாலதான் தலை ரெக்கார்டே ஓடுகிறாரு. நல்லா இருக்கு. அதான் எனக்கு பரிதாபமாயிடுச்சு, அவன் போட்டான். எனக்கு நான் கீழே மென்ஷன்லாம் பண்ண முடியல, தலைக்கே படம் ஓடலடா, தலை ஃபேனுக்கு ஓடுதேடா, அப்போ பரவாயில்லையாடா, அப்படிதான் எனக்கு தோணுது. ஓகே, இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி ரெட்ரோலாம் நான் சைலண்டா இருந்தாதான் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஓடும்னு நினைக்கிறேன். நீங்க ரெட்ரோலயும் வந்து ஏதாவது லூஸ் மாதிரி பேசியிருந்தானா இல்ல. இப்ப நீங்க விஜய் ஃபேனா பாத்தீங்கன்னா நம்ம வளர்ந்த விதம் சொல்றேன். நான் எனக்கு சூர்யா மேன்ல காண்டு கிடையாது, இதான் எதுவுமே இதெல்லாம் காண்டு பேசல. ஆனா மேட்டர் என்னன்னா, இவனுங்கெல்லாம் கண்டென்ட் தருவானுங்க, சும்மாவும் இருக்க மாட்டானுங்க. சூர்யாவை தப்பாம அவனுங்களா கண்டென்ட் தருவானுங்க.
இவர் ரெட்ரோ வருதா யாருமே இப்பதான் எதுவும் ட்ராலம் பண்ணல, பெருசா கண்டுக்கவும் இல்லை. வந்து நல்லா இந்த ஹிட் ஆகி கம்பேக் கொடுத்தாலும் நல்ல விஷயம் தான். அங்க பாரு மாஸ்க் போட்டுன்னு உட்காந்து பாக்குறான் பாரு குளத்து இல்ல இருக்காங்க லக்ஸே, அளவுக்கு. இவனுங்க இன்னும் இட்டு குடுக்கலன்னு வச்சுக்கேன், இப்ப ஜிபியும் ரெட்ரோவும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், நீ யோசிச்சு பாரு, நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் பை மூவ்மெண்ட்ன்றது எதுக்கும் எங்கேயுமே இருக்காது. நீ எல்லாம் இன்வைட் பண்ணோம்னா ஒரு படம் ஓகே, இப்போ பிரதீப் மாதிரி ஒரு படம், இவன் படம் நல்லா இருக்கும் போலாம், அவ்வளவுதான் இருக்கும். தவிர அந்த ஃபேன் பை மூவ்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சிடும். ஆல்ரெடி ஒரு நம்ம சைட்ல இருந்து முடிஞ்சு போச்சு. இப்போ இவனுங்க சைட்லயும் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் படம் இருந்தா ஓகே போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆனா அவனுங்க அப்படி சொல்ல மாட்டானுங்க. ம். சூர்யா நான் லைனாச் பாருங்க ப்ரோ, இல்ல வெற்றிமாறன் நான் வருவார் இல்ல bro. இல்ல விஜயபாலா, எனக்கு இந்த நவீன் வந்துட்டு மேல இந்த அஸ்வந்த் தான் இந்த டிராகன் பால் டைரக்டர் வீட்டுல அனுப்பி தான் இவன் அணில்ன்றானே. என் மைண்ட் எங்க போகுதுன்னா மாரி செல்வராஜ் அவன் விஜய்க்கு மன்றம்லாம் வச்சிருப்பான். சத்தியமா விஜய்க்கு செம்ம மன்றம் வச்சிருப்பான். அன்னைக்கு இல்ல ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தன் கேட்டான் ப்ரோ, ப்ரோ மாரி செல்வராஜ் விஜய்க்கு மன்றம்லாம் வச்சிருக்கான், எதுக்கு ப்ரோ திட்டுன்னு கேட்டனா, வச்சா என்ன செருப்பால் அடிப்போம் ப்ரோ அவனு. எனக்கு பிடிக்காதான். இப்போ அணிலாம் இருந்தா சப்போர்ட் பண்ணா அதெல்லாம் இல்லை. நல்லா அடிக்கிறியா அவ்வளவுதான் மேட்ரு. மாறி சொல்றதெல்லாம் இப்படியே நெல்சன் நெல்சன் விஜய் ஃபேன் தான் போட்டோம். டேய் அவனை பத்தி பேசாதீங்கடா, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா அர்ச்சனா அக்காலாம் என்ன சொல்றது, பயோலயே வச்சிருக்கு விஜய் ஃபேன். நெல்சன் தீவிரமான விஜய் ஃபேன்ரா. 13 தடவை பார்த்தான்டா ஷாஜகான சொல்லியிருக்கானே. டேய் அவன் பார்த்தானா அதுக்குன்னு அவன் படத்தை நம்ம பார்க்க முடியுமாடா? டேய் இல்லடா டேய் இல்ல பீஸ்ட் நல்லா தானே இருக்கு. இல்லடா டேய் இல்ல எல்லாருமே ஃபேனுக்கு இதெல்லாம் பரவாயில்ல. மாரி செல்வராஜ் எதுக்கு அடிக்கிறோம் புரியுதா? ஃபர்ஸ்ட் படம் எனக்கு பிடிச்சது மாரி செல்வராஜ், அதுக்கப்புறம் எல்லாமே அவன் கோளாறு புரியுதா? கோளாறுனா என்னது? பிடிச்சது இல்லடா இவங்க இல்ல இப்ப பிடிச்சதா இல்லடா இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் படம் அசுரனோட ஓகே.